வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு தலைப்பில் சுவாமிஜி கொடுத்துருக்காரு. உலக சகோதர தத்துவம் அப்படின்னு பழைய பாடலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. ஆனால் யோசித்து பார்த்தா உண்மை அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு பின்னாடி முன்னாடி 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 சிந்திச்சுக்கிட்டே போகும்போது ஆதியில் மனுஷன் ஒருத்தனாக தான் இருந்திருப்பாங்க இல்லையா? குரங்கிலிருந்து தான் பிறந்தாங்க மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்த அந்த மனிதனுக்கிட்டேருந்து தோன்றி தானே இவ்வளோ உயிர்களும், இவ்வளோ ஜீவன்களும், இவ்வளோ மனிதர்களும். அப்போ உலக சகோதர தத்துவமாக தான் இருக்கும். அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிஜி என்ன சொல்கிறார், முதல்ல 3 மறைப்பொருட்களை புரிஞ்சிக்குங்க அப்படின்றார். என்ன அப்படின்னா, மறைப்பொருட்கள் ஆனால் இருக்கிறது, எல்லாத்துக்குள்ளும் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. எது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? தெய்வம், உயிர், ஜீவகாந்தம் சொல்லக்கூடிய மனம். இந்த 3மே ஒரு மறைப்பொருள், ஆனால் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. மனித இனம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்பம் துன்பம் இந்த இதிலேயே ஆழ்ந்து போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதுக்கே துன்பப்படுறாங்க. இன்பம் வந்தால் சந்தோஷம், துன்பம் வந்தால் கஷ்டம். அப்போ இந்த 3ஐயும் ஏதாவது கல்வி முறையில் கற்றுக்க முடியுமா அப்படின்னா, இந்த மறைப்பொருட்களை பற்றிய விளக்கமானது தெளிவாக எங்கே கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தான் சாத்தியமாகும். அதுதான் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஸ்கூல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதுக்கே ஒரு கல்வி திட்டம் வச்சுருந்தாங்க, பண்பாட்டு கல்வி அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் அதாவது அறிவு வேணும். எது தொழிலறிவோ இல்லை இப்போ எழுத படிக்க அறிவோ எல்லாமே தேவை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோட பண்பாட்டு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அது தெரியாததால் தான் இன்றைக்கி இந்த துன்பத்துக்கெலாம் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம அந்த உலக சகோதர தத்துவம் வரணும் அப்படின்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த 3 மறைப்பொருட்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அப்படியே படிச்சுலாம் வராது, உள்ளே போய் ஆழ்ந்து சிந்திச்சாதான் வரும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரமாகட்டும், அரசியலாகட்டும், சுகாதாரமாகட்டும், இல்லை அறிவியல், அப்படி பல்வேறு கோணங்கள்லேருந்து பார்த்தபோது இந்த உலகத்தில் இடைவிடாத தொடர்புடைய எதையும் வைத்து கொண்டிருக்கிற வச்சிட்ருக்காங்க. அப்போ யாராவது ஒரு தனி நபர் இந்த அறிவு விளக்கத்தில் அல்லது வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் பின் தங்கியிருக்காங்க அப்படின்னா, அது தொடர்போல் அந்த குடும்பம் பாதிப்பு, குடும்பமும் சமுதாயமும் உலகம் அப்படின்ற விதத்தில் பாதிப்பு உண்டாகும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் திருந்தினால் ஒழிய எதுவுமே பண்ண முடியாது. அப்போ திருத்தம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அங்கே வருத்தம் தான் வரும். அப்போ திருத்தத்தை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா அமைதி பேரின்ப நிலையை அடையலாம். அதுதான் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தான்னு சொன்னாங்க தாய்மானர் அப்படின்னா, அவர் அந்த நிலையில் இருந்து பார்க்குறாரு. எந்த நிலையில்? அந்த ஆதி நிலையில், இறை நிலையில் இருந்து உணரும் போது அது அவங்க புரிந்து கொள்கிறார்கள். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உலகில் வாழக்கூடிய இப்போ நம்ம பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்ன நம்ம சொல்கிறோம், கிறிஸ்டின் மதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ முஸ்லீம் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, எனக்கு யாராவது ஒருத்தர் கிட்னியோ இல்லை ரத்தமோ கொடுக்குறாங்க, டொனேட் பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டின் வேணாம் முஸ்லீம் வேணாம் நான் சொல்கிறோம். அவங்களாம் அவங்கக்கிட்ட இருந்தால் அவங்க கொடுக்குறாங்கன்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ அதுக்கு மட்டும் எனக்கு தேவை உயிர் போகுது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன் உயிர் போல் இருக்கக்கூடிய அந்த உயிரும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம இருக்கும்போதே சுகமாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கும்போதே அவங்களையும் நாமும் ஒன்று அப்படின்னு சொல்லி நினைவில் இருக்கும்பொழுது, அப்போ ஏன் நம்ம சகோதர தத்துவம் நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. அதுவே இயல்பாக வரக்கூடிய தன்மையாக வரும். இதை தான் சுவாமிஜி அழகாக உலக சகோதர தத்துவம் அவசியம் வேணும் அப்படின்ற. இது பேச்சளவிலே இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குங்க, பெரும்பாலும் செயல் விளைவாக தான் வரும். இதுதான் மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள், சிந்தனையாளர்களும் வற்புறுத்தி சொல்லக்கூடிய உண்மை இதுதான். அப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் உணர்வாக இருக்க வேண்டும். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருடைய அனுபவ அறிவை அந்த அறிவாட்சி தரமாக அமைய வேண்டும். அப்போது நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவோடு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 விரலும் ஒன்றா இருக்கானா கிடையாது. ஆனால் இப்படி ஏறக்குறைய இப்படி இருந்தால் தான் ஒன்று சேரும். அப்போ ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். நம்ம அருள் தந்தை அவர்களும் அழகாக நடத்தியிருக்காரு. அதாவது 7 அவங்களோட உருவ அமைப்புலையும்
குணாதிசயங்களில் இதுதான் சுவாமிஜி அழகாக நம்ம மனிதரோட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்க தான் செய்யும், ஒவ்வொரு திறமை இருக்க தான் செய்யும். இதை தான் என்ன பண்ணாங்க சுவாமிஜி அழகாக 7 சம்பத்தாகவும் அதை உருவமைப்பு உடல் வலிவு சுகம் செல்வம் அறிவில் உயர்வு கீர்த்தி அப்படின்னு சொல்கிற விதத்துலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16 காரணம் அந்த 7 சம்பத்துக்கு காரணமாக இருப்பது 16 அப்படின்னு சொல்லி அழகாக நடத்தியிருக்காரு. அதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அந்த நிலையில் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம். வாழும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம உணர்ந்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை இனிமையாக இருக்குது. இனிமேட்டு பிறந்து எப்படி வரப்போகிறோமோ என்னவோ, ஆனால் இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா இதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் நம்ம உலக சகோதர தத்துவத்தை நம்மிலிருந்து ஆரம்பித்து எல்லோருக்குள்ளும் இணைவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, குருவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.